Now, percussive accompaniment and the art of percussion in general is highly evolved. It's very complex in Carnatic music. The primary percussive instrument is the Mridangam. Nam, sharp. Male second. Re. This is nam, sharp, arachap. Nam, sharp, arachap. Dom. இந்த தொம் பாருங்க. இப்போ நான் வந்து இது சீரோட்டி மாப் ரவா டியூன் பண்ணி இப்போ என்னென்னலாம் வந்திருக்கு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். நான் ஒரிஜினல் தான், அப்படியே நான் மாறாமல் இருக்கேன். அண்ணா மாதிரியே நானும் ஓல்டாகவே இருக்கேன். ஸோ இந்த தொப்பி இப்போ வச்சுருக்கேன். ஏன் இந்த பாருங்க, இந்த பேஸ் இதில் தான் வரும். அந்த குமிக்கிங்கிறது அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இது இல்லாமல் வாஷா the sound. இப்போ பாருங்க, அதே அசாத்தியமாக இருக்கும். நான் வாசி காமிக்க இன்னும் உங்களை என்ஜாய் பண்ண முடியும். மிருதங்க மெயின்டைன் பண்ணுறது இஸ் வெரி குட். அண்ணா ரொம்ப அழகாக சொன்னேன். மெயின்டைனிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ மோர் தென் ஐ ஹேவ் 25 மிருதங்கம்ஸ் இன் மை ஹோம். லைக் தனி வீடே வச்சுருக்கேன். அதுக்கு ஒரு தனி ரூமே வச்சுருக்கேன். மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். ஸ்கின் இன்ஸ்ட்ருமெண்ட். Yes. To be careful. Yeah. இதில் இந்த தொப்பி சுதி சேர்த்துட்டு வாசிக்கணும்னு சொல்லுவா. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தொப்பி தொம் கீழ் சஜ்ஜம் இருக்கணும். இருந்தால் தான் வாசிக்கிறது. ஆஹா, அவர் அப்படியே போட்டு இவ்வாறு வாசிக்கிறது அவளுக்கு ரொம்ப வாசிக்கிறதுக்கு ரொம்ப அனுசரணையாக இருக்கும். அந்த தொப்பியை மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிறது. பழைய காலத்தில் பெரிய மகா மேதைகள்லாம் சொல்லுவாள், தொப்பியில் புறா கூற மாதிரி இருக்கணும், இந்த புறா கூற சத்தம் இருக்கணும்னு சொல்லுவாள். முதல்ல சவுண்ட் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்கு பார்த்தால. இது நம் சாப்பு, அரைச்சாப்பு, தொம், தா. இது தி. We have maintained 2 styles in our Carnatic, especially for the Mridangam. I belongs to Tanjore style. Pudukottai vadi, Tanjavur vadi. I belongs to Tanjore. Tanjavur Vaidyanather, and the Paramparyathil na vandavam. What is the difference between the Pudukottai style, Tanjavur style na? அப்போ நான் வாசி காமிப்பேன் எப்படி ஸ்டைலுங்கிறது உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். தஞ்சாவூர் எஸ்பெஷலி தஞ்சாவூர் பாணியில் வந்து பேசிக்காக ஒரு வர்ணம் வாசிச்சார்னா அது வாசி தான் காமிக்க முடியும். ஒரு சாங் வாசிச்சார்னா எப்படி வாசிப்போம், இந்த பிளேயிங் வர்ணம் வாசிக்கிறத எப்படி ஃபாலோ பண்ணுவோம். நிறவல் சுரம் இம்ப்ரவைஸ் பண்ணுறத மனோதர்மம் அவள் பண்ணுறத அவளை கெடுக்காமல் நான் வாசிக்கணும். அந்த மனோதர்மத்தை அதுக்கு எப்படி வாசிக்கிறது, இதெல்லாம் மெயின் ஆஸ்பெக்ட்ஸ் தான் மிருதங்கத்தினுடைய விஷயம். இப்போ நான் வாசி காமிப்பேன், அவர் வாசிப்பார், நான் வாசி காமிப்பேன். இப்போது 1 2 3 7 notes, 7 சொற்கள். இந்த கும்கி எக்ஸ்ட்ரா நாங்கள் அதை ஆட் பண்ணுவோம். அது ரொம்ப முக்கியமான அம்சம் மிருதங்கத்தில் கும்கி. இந்த தும் காமிக்கிறேன். The Mridangam is the primary percussive instrument in Carnatic music, and there are what are called Upapakkavadyam. The word for accompaniment or accompanying instrument in Carnatic music is Pakkavadyam, and Mridangam is a Pakkavadyam, and we have Upapakkavadyams, that is subsidiary accompanying instruments, and these are we have 3 or 4. The more popular ones are the ghatam, which is simply a clay pot. We have the kanjira, which is
which is an instrument that is held in one hand. We have the morsing. To have an idea of what Mridangam accompaniment is about, we can start with a comparison with the accompaniment in khayal, in Hindustani music, the tabla. What is the kind of accompaniment that tabla offers in a khayal performance? Now, what happens is the tabla, there is a tal, and the tal is associated with a particular set of syllables or set of strokes, that is called theka. Now, for most part, the tabla player will be playing the theka. So, in a sense, in every sense, the tabla player is the person who maintains the tala cycle. So, if you have a tal like tin tals, na dhin dhin dha, na dhin dhin dha, na tin tin ta ta dhin dhin dha. This is a 16 matra cycle, and na dhin dhin da are all names of the strokes on the tabla, involving either single hand or both the hands. Tabla, as you know, has 2 drums. So, the tabla player would be maintaining just this cycle, and for most part you will be hearing only this na dhin dhin da, na dhin dhin da, na tin tin ta ta dhin dhin da, if it is tin tal. And very at only and at certain points the tabla player would improvise, mostly when the lead performer indicates that he may improvise there. So, the tal is kept by the tabla player, which is why a khayal performer does not perform tal with his hand. Now, in Carnatic music, the tala is maintained by the lead performer. The percussive accompanist actually accompanies the music. The percussive accompanist looks to the tala maintained by the performer, the lead performer, and that is the basic reference. If you observe carefully how the Mridangam accompanies, you will see that whatever sangati is being produced, whatever phrase or movement is being produced by the performer, by the lead performer, that is translated into the Mridangam as well. So, to demonstrate, suppose you have Vatapi Ganapatim Bhajeham. Now, this is one sangati. So, there will be a certain way the Mridangam accompanies. Now, Vatapi. Now, this is a sangati, and the Mridangam accompanist will mirror, anticipate, mirror, and he will play the Mridangam in such a way as to mirror this sangati, or this will be a completely different performance on the Mridangam. So, unlike, as I said, in Hindustani music, Lagi Lagan, now this is a khayalin, a Hamsad Dhwani. Lagi Lagan Pati Sakhi San, Lagi Lagan. Suppose I were to sing this in khayal, the tabla player will not play something different. It will still go on na dhin dhin dha, na dhin dhin dha. The role of the tabla and the Mridangam as percussive accompaniment are very different, and in fact, to a large extent, the texture of Carnatic music, the way it sounds, is because of how the Mridangam accompanies the lead performers. In fact, the Mridangam player needs to be as much a musician. He needs to not just know his Mridangam, but he also needs to know the music. He needs to know compositions. He needs to know how improvisation happens.
So in improvisation, suppose we take Swara Prastara. Vatapi Ganapatim Pagari Sariva. Now this is one way of doing the Eduppu. Gapagari Sanipa Ni Sariva. Now the Mridangam player, a seasoned Mridangam artist, will actually anticipate how the singer is going to take the Eduppu. Gapagari Gari Sari Sapa Ni Sariva, and so on. So there are infinite possibilities about how the avartana can be filled with swaras, how the swaras can be grouped, how they can be split, and the performer is going to improvise, but the Mridangam player is expected to anticipate, and they do anticipate to a great extent. Different. Rubagatalam. That's called Yaga Tisno. Called Muttaipu. Finish. How the Mridangam player anticipates, how he varies his strokes. They cannot be of uniform volume. There have to be soft strokes, there have to be strong strokes, loud strokes, denser phrases,
more spread out phrases. Even the Mridangam, you have phrases. So all this makes for the art of the, all this and much more makes for the art of the Mridangam accompaniment. And more than anything else, the Mridangam accompaniment can make or break a concert. We speak of it as, we speak of Mridangam accompaniment nourishing a concert. Kacheriya poshikaradu we say. Poshikaradu means to nourish it, to give it nourishment. How you lift the concert to another level. So the role of the Mridangam player is extremely important. We will now listen to Thiruvarur Bhaktavatsalam, a leading Mridangam Vidwan, as he speaks about a few aspects of Mridangam accompaniment. He is accompanying a veteran violinist, V.V. Subramanian. It's a glimpse of Anandamaya. The tala is Adi and it starts in the middle of the first beat. That he start, you have to, Mridang is, have to notice first the kala pramana, The tempo. speed, tempo. Accordingly, we have to play. Not like that. How to start, how to accompany. It's very bad to accompany. Very bad. Now I will show you how to accompany. Correct, Amani? Suppose I did the reverse thing. No, don't do that, please. Mridang players immediately don't start. Have to observe. After that, they can have to give some pause. Have to gap. அந்த வாசிக்கிறது அந்த குமிக்கில கொடுக்குறேன். இப்படிதான் வாசிக்கணும். ஏன்னா அது அப்பதான் ரொம்ப அழகா இருக்கும் கேட்க பாருங்க.
இங்கே கேப்பை கொடுக்கணும். வேர் டு பிளே, அங்கே சைலன்ஸ் இருக்கணும் கொஞ்சம் லிட்டில். சும்மா வாசிங்க, நான் ஒரு அந்த பிரமாதமாக இருக்கிற இடம். எப்படி வாசிக்கப்படாதுன்னு வாசிக்கிறேன்ப்பா. இப்படி வாசிக்கப்படாது. எப்படி வாசிக்கிறோம்? எதுக்கு சொல்றேன்னா, மிருதங்கம் ஏதோ வாசிக்கிறான்னு நீங்க நினைச்சிக்கப்படாது. எவ்வளவு ஒரு மெயினா இருக்கு பாருங்க. அந்த அவருக்கு வாசிக்கிறதுக்கு எவ்வளவு இன்னும் வாசிச்சுட்டே இருக்கணும் போல தோணும், உங்களுக்கு கேட்கணும் போல தோணும். அவ்வளவு விஷயம் இருக்கு மிருதங்கத்தில். இப்படி வாசிச்சா ஒன்றும் சொல்ல கார்வை கொடுத்த உடனே நீ அழகா வாசிக்க போறல்ல, அது வாசி. இங்க கார்வை கொடுக்காம எப்படி வாசிக்கப்படாதுன்னு காட்டுறேன். சில பேர் அப்படி பண்ணுவாங்க. திருவையாறுங்கிற ஊர்ல அப்படியே ரொம்ப விலாசமா இருக்கக்கூடியவரே, விளங்கக்கூடியவரேன்னு பாடுற. அங்க இப்படி வாசிச்சா எப்படி இருக்கும்? கரெக்ட். இவாளுக்கு அந்த ஸ்கில்ல காட்டுறதுக்காக அங்க நடுவுல போட்டு, not necessary that, this main point, very good point. அந்த பாட்டினுடைய அந்த ஒரு இது போயிடுறது, டேஸ்டே போயிடுறது. அப்படிலாம் பாடுவா. அந்த சங்கதி போடுறத அக்காம்பனி பண்ணிட்டு யூ ஹேவ் டு நோட்டீஸ் எந்த இடத்துல சாஃப்ட் பண்ணணும், அப்பதான் நல்லா இருக்கும். ஒரே நிலவை வாசிக்கப்படாது. ஆட்டோமேட்டிக்கா வந்ததா? நான் அந்த இடத்துல இன்னும் அதே வாசிக்கணும், அதே நீங்க அப்படியே வாசிட்டு வாங்க, நான் வாசிக்கிறேன். இப்போ என்ன வாசிக்க போறோம் பாருங்க, எங்களுடைய ஸ்பெஷல் இது. செகண்ட் மேற்காலம் ஃபாஸ்ட் டெம்போ, அங்க வாசிக்கணும். எடுத்தவங்க எல்லாத்தையும் வாசிக்கப்படாது, இங்கே தான் வாசிக்கணும். வேர் டு பிளே, வேர் நாட் டு பிளே. அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும் அதுக்காக. அதே இதே வாசி.
அது வந்து அந்த பாட்டு ஞானம் தான் அது சேரும். அப்படி சேரணும். அது சேரக்குள்ள ரொம்ப கேட்குறவாளுக்கு அப்படி இருக்கும். அது அந்த இடத்துல வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்படியே சேரணும் அந்த வயலினோட. ஹவு டு பிளே த வயலின், ஹவு டு அக்காம்பனி வித் வோக்கல், ஹவு டு அக்காம்பனி த வீணா, இதெல்லாம் கான்செப்ட் இருக்குது. அந்த பாட்டை அப்படி எனக்கு இந்த பாட்டு எனக்கு பாடம் கிடையாது, பட் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கான்செப்ட் ஐ நோ பிகாஸ் ஆஃப் த anticipation. Anticipation is most important for especially accompanists, especially for the Mridangam player.